Hello students, welcome to GA Max 8th chapter Vector Algebra exercise 8.1 question number 3 solve பண்ணலாம். Let A vector and B vector be position vectors, A vector, B vector be position vectors of the points A and B. இந்த A க்கும் B க்கும் இந்த points A and B க்கு position vectors, A க்கு position vector A vector னு கொடுத்துட்டாங்க, B க்கு position vector B vector னு கொடுத்துட்டாங்க. Okay. And prove that the position vectors of the points which trisects the line segment AB are இந்த ரெண்டு இதுவும் கொடுத்திருக்காங்க. ஓகே, ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ட் trisectsனா என்ன அர்த்தம்? 3 ஈக்குவல் ட்ரைனா 3 இல்லையா? ட்ரைனா அர்த்தம் என்னது? 3ன்னு அர்த்தம். ஸோ trisectsனா divides into 3 equal partsன்னு அர்த்தம். ஸோ எது trisect பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? The point, prove that the position vectors of the points which trisects the line segment AB are ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ trisect பண்ணுற பாயிண்ட்ஸ் உடைய பொசிஷன் வெக்டர்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் பண்ணக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். Pன்னு ஒரு பாயிண்ட்டு அண்ட் Qன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஓவை வந்து ஆரிஜின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லெட் ஓ பி த ஆரிஜின். சொல்யூஷனில் வந்து லெட் ஓ பி த ஆரிஜின் எடுத்திருக்கோம். லெட் பி அண்ட் கியூ பி த பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் ஏபி. அதாவது ஏபியை, இந்த லைன் செக்மெண்ட் ஏபி இருக்கு இல்லையா, அந்த ஏபி இதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணக்கூடிய 2 பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ எப்படி இருக்கும்? ட்ரைசெக்ஷன்னா என்ன அர்த்தம்? ட்ரைசெக்ட் பண்ணுதுன்னா ஏபியும் பிக்யூவும் கியூபியும் இந்த 3 லெங்க்ஸும் ஈக்குவல் லெங்க்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம செக்ஷன் ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். செக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரேஷியோ நமக்கு வேணும் இல்லையா, MS/N ரேஷியோ வேணும். அந்த ரேஷியோ வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பீன்ற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த 3 ஈக்குவல் பார்ட்ஸ், இது ஒரு லெங்க்த்னா the same length is here, the same length will be here also. ஓகே, அப்போது இந்த பாயிண்ட் P இந்த ஹோல் லைனை என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணும்? இது வந்து 1 பார்ட்டாக இருக்கும். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2 பார்ட்ஸாக இருக்கும். ஸோ P டிவைட்ஸ் திஸ் லைன் செக்மெண்ட் AB. இந்த ரேஷியோ P என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணும்? 1:2ல டிவைட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதனால OP வெக்டரை கண்டுபிடிச்சிக்க போகிறோம். P divides AB in the ratio one is to 2 இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் வந்து பொசிஷன் வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர்னு கொடுத்துருக்கனால நம்ம அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஓ ஆரிஜின் நம்ம எடுத்துட்டோம். அதனால் OA is equal to, therefore OA vector is equal to என்னது? A vector and OB vector is equal to B vector, right? சரி, இப்போ செக்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். செக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டர்னல் டிவிஷனுக்கு இதுதான் ஃபார்முலா படித்தோம் இல்லையா? OP வெக்டர் இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு A வெக்டர் ப்ளஸ் M இன்ட்டு B வெக்டர் டிவைடட் பை N ப்ளஸ் M. இதுதான் வந்து செக்ஷன் ஃபார்முலா. ஓகே, இந்த NMங்கிறது அந்த ரேஷியோ, A வெக்டர் B வெக்டருங்கிறது அந்த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் த கிவன் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொசிஷன் வெக்டர் ஆஃப், அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, P. அது என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு OP வெக்டர். பொசிஷன் வெக்டர் வந்து அப்படி தானே நம்ம போடுவோம். ஸோ ஃபார்முலா என்னது? ஃபார்முலா சைடில் இருக்குது, நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ MS/Nங்கிறது என்ன? நமக்கு ரேஷியோ என்னது இங்கே இருக்குது. ஸோ MS/N சைடில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். 1:2ன்னு போட்டுக்கோங்க. ரேஷியோவை 1:2 வேணால் போட்டுக்கோங்க. அண்டு பொசிஷன் வெக்டர்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கு வந்து A வெக்டர், பிக்கு வந்து B வெக்டர். இங்கே வேணால் நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து A வெக்டர்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து B வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது இப்படி எழுதிக்கோங்க. சும்மா ரஃபில் இருந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது N இன்ட்டு A வெக்டர், N இங்கே இருக்குது, 2 இன்ட்டு A வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு B வெக்டர். ஸோ நம்ம என்ன போட போகிறோம்? 2 இன்ட்டு A வெக்டர். நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் பண்ணும்போதோ டெஸ்ட்டில் பண்ணும்போதோ இந்த ஃபார்முலாவை இங்கே உள்ளே எழுதிருங்க. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சைடில் எழுதினேன்.
plus 1 into this 1 into b vector divided by n plus m. So 2 plus 1. Okay. So this is equal to 2 into a vector, 2a vector plus 1 into b vector divided by 2 plus 1, 3. Okay. Prove பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ப்ரூஃபில் 2a vector plus b vector by 3. ரைட், அடுத்தது வந்து இப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் q கண்டுபிடிப்போம். q என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு பார்ப்போம். q divides ab இந்த ரேஷியோ. q என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுது? இது வந்து 2 பார்ட்ஸ் இல்லையா? இங்கேருந்து இது வரைக்கும் 2 பார்ட்ஸு, இது 1 பார்ட். ஸோ q டிவைட்ஸ் ab இந்த ரேஷியோ 2:1, ரைட்? அப்போ க்யூக்கு பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கும் போது ரேஷியோ எப்படி வந்துருச்சு? 2:1 வந்துடுது. பொசிஷன் வெக்டர்ஸ் வந்து அதே தான். ஸோ நமக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது இது தான் m, இது தான் நமக்கு n இப்போது. ஸோ n இன்ட்டு a வெக்டர் ப்ளஸ் m இன்ட்டு b வெக்டர். அப்போது தேர்ஃபோர் இந்த ரேஷியோ என்ன போடணும்? 2:1 எழுதிக்கங்க. தேர்ஃபோர் position vector of q is equal to OQ vector equal to இது அப்படியே எழுதிருங்க n into a vector. So 1 into a vector plus 2 into b vector. இந்த 2 into b vector divided by ratio என்னது? இங்கே வந்து n plus m, 1 plus 2 or 2 plus 1 anything. So this will be equal to என்ன வந்துருச்சு? a vector plus 2b vector divided by 3 வந்துருச்சு. ஓகே, therefore hence என்ன ஆயிடுச்சு நமக்கு? hence the position vectors of the points which trisects AB are என்ன? இந்த ரெண்டையும் எழுதிட வேண்டியதுதான். என்னது அது? 2a plus b அப்படின்னு எழுதினாலும் சரி தான். ஓகே, 2a plus b by 3 அதை எழுதிக்கலாம் நம்ம. 2a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர். அந்த புக்கில் கொடுத்துருக்குற ஆர்டர் வந்து b வெக்டரை முதல்ல கொடுத்துருக்காங்கனால நம்ம அதை முதல்ல எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ b வெக்டர் ப்ளஸ் 2a வெக்டர் டிவைடட் பை 3 அண்டு அடுத்தது வந்து திஸ் ஒன். இது என்னது? a வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர். a வெக்டர் ப்ளஸ் 2b வெக்டர் டிவைடட் பை 3. ஓகே, ப்ரூவ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள் ப்ரூஃபை. செக்ஷன் ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.